ஒரு பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ண விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு மாதிரி என்னோ மனசுலாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா, பக்கத்துலயே பார்த்தது மாதிரி அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சு செத்துருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நாம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஃபேமிலி மெம்பரா இல்ல பெத்தவளா எனக்கு சத்தியமா அது என்னன்னே எனக்கு தெரியல. அது பேட்டி கொடுக்குது. பேட்டியில ஒரு துளி அளவுக்கு கூட ஒரு ஒரு குழந்தை செத்து 48 மணி நேரம் கூட ஆகல. பேட்டி எனக்கு புரியல. இங்க அவன் போராட்டம் பண்றான், அரெஸ்ட் பண்ணணும்னு போராட்டம் பண்றான், நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்ட்டு அவன் ரோட்ல இறங்கி நிக்கிறான். இவ யாரோ பேசலையாமா. அது இல்லாம நிவாரணம் பணம் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, நிவாரணம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஏது எவ்வளவுன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டா லட்சக்கணக்கில் கொடுத்தப்போ எல்லாரும் என் பையன் எனக்கு புண்ணிய சேர்த்துட்டு போயிருக்கான்னு சொன்ன தாய்மார்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி இப்போவும் பார்க்கும்போது எங்கடா இருக்கீங்க நீங்கெல்லாம்? பயமா இருக்கு, நிஜமாவே பயமா இருக்கு.